ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை மோர் குழம்பு. வாரத்தில் 2-3 நாளைக்கு கண்டிப்பாக மோர் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு மோர் குழம்புலாம் வச்சு சாப்பிட்ணும். அது கூடவே இந்த பருப்பு உருண்டையும் செஞ்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பருப்பு உருண்டை மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை 2-3 முறை நல்லா கழுவணும். இந்த மாதிரி பச்சரிசி துவரம்பருப்பு அரைச்சி நம்ம மோர் குழம்பு வைக்கக்குள்ள தான் அதோட வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடக்குள்ள அதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. ஆனால் இந்த பருப்பு உருண்டை போட்டு மோர் குழம்பு வச்சு மறுநாள் வச்சு சாப்பிடக்கூடாது. வெறுமனே மோர் குழம்பு வச்சா மறுநாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ உருண்டைக்கான அந்த பருப்பு உருண்டைக்கான இந்த பருப்பு அளவு எவ்வளோ பார்த்துக்கலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, இது ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு தான் இது. இதில் 3/4 கப்புக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இதில் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன். ரொம்ப புளிச்ச தயிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காத தயிராகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்ச மோர் குழம்புக்கு உண்டான பச்சரிசி துவரம்பருப்புலாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பத்தை தேங்காய் அதையும் சேர்த்துட்டு 3 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாம். பருப்புலாம் சேர்த்து தண்ணிலாம் ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் இந்த உருண்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுடுங்க. உருண்டைகள்லாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஆகாது, ஒரு 7 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தயிரையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் நமக்கு குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. உப்பு எல்லாம் நல்லா கரையணும். மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டையெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டையெல்லாம் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு உருண்டையெல்லாம். அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டலை, எடுத்தாலே கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கணும். இப்போ தான் உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மோர் குழம்பையும் அது கூட சேர்த்துருங்க. நல்லா கலந்து சேர்த்து விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன் நான் ஒரே நாள்லேயே காலி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ஒரு வேளைக்கே சரியாயிடுச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ குழம்பு ஊற்றின உடனேயும் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்கிறப்ப நுரையாக வரும் பார்த்தீங்களா, அந்த நுரை வரக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதே போல் தான் இந்த மோர் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதித்து மேலே அந்த நுரை வரக்குள்ளே ஒரு கொதி தான், அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா மோர் குழம்புல சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு
அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு இவங்களை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த உருண்டையில் அந்த மோர் குழம்புலாம் நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இந்த குழம்பு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சூடாக சாப்பிடக்கூடாது, நல்லா ஆறின பிறகு தான் சாப்பிட்ணும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.